ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே வீட்டிலையே ஈஸியாக எப்படி வெங்காயம் தக்காளி புதினா சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 3 வெங்காயம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு எல்லா பொருட்களும் எண்ணெயில் வதக்கிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான உடனே 2 காஞ்ச மிளகாவை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சியை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கணும். அப்புறம் பூண்டு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு பொன்னிறமெல்லாம் வதக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்கினா மட்டும் போதும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்க்கணும். சேர்த்து இந்த வெங்காயத்துக்கூடயே வதக்கிக்கணும். அடுத்து 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே வதக்கிக்கணும். கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாமே சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கிக்கணும். ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்த பிறகு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் ரொம்பலாம் வதக்கக்கூடாது. சப்போஸ் அது மாதிரி வதக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தான் வதக்கி நம்ம சட்னி அரைச்சோன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து எதுவுமே வதக்கிக்கணும். எதுக்காக இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கிறோன்னா கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் கலருக்காக மட்டும்தான் இந்த காஷ்மீர் மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கிறோம். வீட்டில் காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் மிளகாத்தூள்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த சட்னி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒரு கொரகொரப்பு ஸ்டேஜில் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோன்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இந்த சட்னியில் சேர்த்துக்கணும். சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் தக்காளி புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.